ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் ட்ரெஸ்ஸிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஓகே, வெளியே மழை வந்துட்டுருக்கு. சரி, ஒரு வீடியோ போடுவோமே சொல்லிட்டு வீடியோவை எடுத்துட்ருக்கேன். ஆம், எனக்கு இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம்னா, எனக்கு வந்து இப்போ ஏஜ் 40 ஆச்சு. கிட்டத்தட்ட சோசியல் மீடியா அப்படிங்கிறது என்னைக்கு அந்த ஃப்ளிக்கர் வந்துச்சோ, ஃப்ளிக்கர் காலத்துலேருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஃப்ளிக்கர், ஆர்குட்டு, அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். எது பழமையானது, ஆர்குட்டா ஃப்ளிக்கரான்னு தெரியல. ஃப்ளிக்கர், ஆர்குட்டு, ஃபேஸ்புக். எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ்புக் தான் வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. நான்லாம் என்ன நினச்சேன், நான் மட்டும்தான் இப்படி இருந்திருப்பேன், இப்படி இருந்திருப்பேன், பெண் தனியோட வீட்டில் ட்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு நினச்சேன். அப்புறமா தான் தெரிஞ்சது இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேஸ்புக் வந்து ஒரு இதாக இருந்தது. நிறைய பேர் வந்து அது பெரிய பிளாட்ஃபார்மாக இருந்தது. நிறைய பேருக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடைச்சாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த கொல்லம் ஃபெஸ்டிவல்லாம் வந்து இந்த இணையம் ரெவல்யூஷன் ஆக அதெல்லாம் தெரிய வந்தது. நிறைய பேர் வந்து கொல்லம் ஃபெஸ்டிவல் வர்றது, அப்புறமா விழுப்புரம் ஃபெஸ்டிவல் போகிறது, அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அது பண்ணோம் நம்ம. இப்போ வரைக்கும் இப்போ ஏஐ காலமே வந்துருச்சு. நான் வந்து என்னதான் வந்து கிராஸ் ட்ரெஸ்ஸர் அப்படிங்கிறது ஒரு ரெக்கக்னைஸ் இல்லாத ஒரு கம்யூனிட்டி அப்படி இருந்தாலுமே பாதி பேர் வந்து நல்லவங்களாகவும், பாதி பேர் நான் கெட்டவங்களும் சொல்லலை, தப்பான விஷயத்துக்காகவும் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நான் பார்த்து வியக்கிறது என்னென்னா, இந்த காலத்தில், அதாவது இந்த ஏஐ காலத்தில் நம்மலாம் வந்து நாங்கள் என்னோட மூத்தவங்க எல்லாம் வந்து பயந்துட்டு இருந்த காலத்தில், இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷன், இந்த 2K கிட்ஸ், இப்போ இருக்கிற இந்த ஜென்சி வந்து ஓப்பனாகவே வந்துட்டு யாரோட உதவியும் நாடாத, அவங்க வந்து என்ன சொல்கிறது, நாடாமல் நான் இப்படி தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதாவது ப்ராசஸ் பண்ணிவிட்டு யாரோட உதவியும் இல்லாமல் இருக்காங்க. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்குது. கெத்தா மேக்கப் பண்ணி விடுங்க, அதை பண்ணி விடுங்க, அதை பண்ணி விடுங்கன்னு யார்கிட்டையும் கெஞ்சாமல் அவங்களா வந்து எல்லாம் கற்றுக்கிட்டு அவங்களா வந்து இன்றைக்கி வந்து பிரபலமாகவும் இருக்காங்க. நான் நிறைய பேரை ரசிக்கிறேன், நிறைய பேரை வந்து நான் அட்மையர் பண்ணுறேன் எஸ் ப்ரொஃபஸராக. ஸோ இது ஒரு கம்யூனிட்டி அப்படி போய் கம்யூனிட்டியில் இது ஒரு செக்மெண்ட். இன்னொரு செக்மெண்ட் பீப்புள்ஸ், அதாவது இந்த ஒரு அபரிமிதமான இந்த ஒரு டெக்னாலஜி வந்து தவறான பாதைக்கு யூஸ் பண்ணுறது. அதாவது செக்ஸுவல் இது அதெல்லாம் அவங்களோட இஷ்டம்தான், அதாவது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். ஆனால் அறிமுகமாகும் போதே வந்து ஹாய் அக்கா, நான் டாப் சிடி, நான் பாட்டம் சிடி, நான் வெசிடேட் சிடி, என்ன சொல்கிறது, கிராஸ் ட்ரெஸ்ஸிங்கே வந்து ரெக்கக்னைஸ் இல்லாத ஒரு நாட்டில் நீ வந்து டாப் சிடி, பாட்டம் சிடி, சைடு சிடி, அப்பர் சிடி, லோவர் சிடிலாம் சொல்ல முடியாது. அப்போ சொன்னால் வந்து உன்னோட இது வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு உன் பேர் ஒரு நல்ல இது க்ரியேட் ஆகாது. ஸோ அதை வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப இதாகவும் இருக்காங்க. இன்னொரு செக்மெண்ட் பீப்புள்ஸ் வந்து இனிமேல் வந்து அவங்க சீக்ரெட் சிடி, க்ளோசெட் சிடி பயந்தவங்க, முகத்தை மறைச்சி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற டிவி, கேலண்டரு, இது எல்லாத்தையும் மறைச்சி வெள்ளை அடித்து ஃபோட்டோ போடுறாங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் எல்லாமே சாத்தியம், எல்லாமே நினச்சாங்கன்னா எல்லாமே அதெல்லாம் இது பண்ணி ஒரு நாள் பார்க்க முடியும். ஸோ அதெல்லாம் யாரும் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி எனக்கு தெரில. ஸோ இந்த ஒரு 3 கேட்டகரியாக நான் பார்க்குறேன். இந்த கிராஸ் ட்ரெஸ்ஸிங் கம்யூனிட்டி அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் போயிட்டுருக்கு. இன்னொருத்தருக்கு எல்லாமே தைரியம் இருக்கும், நல்லவங்களாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது, வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல், ஷேவ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவாங்க.
வீட்டுக்கு போகிறவங்களாம் இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறேங்க. ஒரு ஒரு மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆடையை, மனசுக்கு ஏற்ற ஒரு ஆடையை அணிஞ்சு பார்க்குறது. என்ன சொல்கிறது, இன்னைக்கு டாபிக் வந்து இதுதான். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த டாப் சீடி, பாட்டம் சீடி, சைடு சீடி, வெஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு அறிமுகம் வந்து சொல்ல வேண்டாம். அது உங்களோட ஒரு பார்ட்னர் கிட்ட நீங்கள் பேச வேண்டியது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும். அதே மாதிரி இன்னொரு குரூப் வந்து அம்மா, மம்மி அப்படிம்மா, அப்புறமா அக்காம்மா, அப்புறமா செம்மையாக இருக்கீங்கக்கா, சூப்பராக இருக்கீங்கக்கா அவங்களோட இல்லைன்னா அப்படின்னா அக்கா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் வந்து இப்படிதான் பேசுவாங்களா? ஒரே என்ன சொல்கிறது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.